ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்த காலை நேரத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கடந்த 4 நாட்களாக நம்முடைய தியானத்தின் தலைப்பு டிபார்ட் ஃப்ரம் மீ, ஐ நெவர் நியூ யூ. என்னை விட்டு அகன்று போங்கள், ஒரு காலம் உங்களை அறியவில்லை. இந்த கடினமான வார்த்தைகளை ஆண்டவராக இயேசு அவரே தம்முடைய வாயை திறந்து சொன்ன வார்த்தைகள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனத்தின் அடிப்படையிலே இந்த காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம். அதில் குறிப்பாக ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தாரை பார்த்து, இப்படிப்பட்ட அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை ஒரு காலம் அறியவில்லை என்று சொல்கிறாரே, அதனுடைய காரணம் என்ன? அதை குறித்து தான் கடந்த நாட்களில் நாம் எரேமியா புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தின் அடிப்படையிலே அந்த இடத்திலே அந்த நாட்களிலே வாழ்ந்த கள்ள தீர்க்கதரிசிகள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள், அதோடு கூட சேர்ந்து நாம் வாழுகிற உலகத்திலே அப்படிப்பட்டவர்களும் இருக்கிறார்கள் இந்த நாட்களிலே, கடைசி நாட்களில். ஆகவே தான் இந்த காரியங்களை நாம் சத்தியத்தின் அடிப்படையிலே தெரிந்து கொண்டு நாம் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய், வசனத்தின்படி ஒரு காரியம் சரியா தவறா என்பதை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய், நிதானித்து பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதற்காக தான் தியானத்தை நாம் செய்து வருகிறோம். இன்றைக்கும் நாம் அதை தொடர்ந்து தியானிக்கலாம். எரேமியா 23ஆம் அதிகாரம் அதனுடைய 21ஆம் வசனத்தை நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கி 22ஆம் வசனத்திலிருந்து பார்க்கலாம். அவர்கள் என் ஆலோசனையிலே நிலைத்திருந்தார்களே ஆகில், அதாவது அந்த தீர்க்கதரிசிகள், கள்ள தீர்க்கதரிசிகள் என் ஆலோசனையிலே, ஆண்டோடைய ஆலோசனையிலே அவர்கள் நிலைத்திருந்தால் என்ன செய்திருப்பார்களாம்? அப்பொழுது அவர்கள் என் வார்த்தைகளை ஜனங்களுக்கு தெரிவித்து அவர்களை தங்கள் பொல்லாத வழிகளையும் தங்கள் செய்கைகளின் பொல்லாப்பையும் விட்டு திருப்புவார்கள். அப்போ ஜனங்களை மனம் திரும்புதலுக்கு நேராக, தங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து சோதித்து பார்ப்பதற்கு நேராக நடத்த வேண்டிய தீர்க்கதரிசிகள், ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே செல்வமும் செழிப்புமாக சமாதானத்தை போல ஒரு போலி சமாதானத்தோடு இருந்தால் போதும், ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்லாம் சொல்லி ஜனங்களுக்கு ஒரு தவறான நம்பிக்கையை கொடுத்து தான் அவர்கள் உட்கார வைத்திருக்கிறார்கள். ஆனால் யதார்த்தத்திலே பார்க்க போனால் ஜனங்களை மனம் திரும்புதலுக்கு நேராக நடத்தியிருக்க வேண்டும். ஆனால் இப்படிப்பட்டவர்கள் செய்யவில்லை. அப்போ இந்த நேரத்தில், இந்த இடத்துல தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்கிறார். நாம் அடிக்கடி இந்த வசனத்தை நாம் பயன்படுத்துகிறோம். அநேகர் ஜெபத்திலையும் இதை சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீர் தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவன் என்று பொதுவாக நாம் எப்போது சொல்லுவோம்? இங்கே நாம் இருக்கிற இடத்துலேருந்து இன்னொருவருக்காக, இல்லாவிட்டால் வேறு ஊழியங்களுக்காக, வேறு நபர்களுக்காக, வேறு தூர தேசத்தில் இருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே நீர் தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவன் என்றெல்லாம் நாம் சொல்லுவோம். ஆனால் இந்த வசனத்தினுடைய சரியான அர்த்தம், இதில் எழுதப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலை, கான்டெக்ஸ்ட் என்ன, இந்த இடத்துல தான் அந்த வசனம் வருகிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. அது நாம் சமீபமாக இருக்கிறோமோ தூரமாக இருக்கிறோமோ அதை பற்றி பிரச்சனை கிடையாது. இந்த உலகத்தில் எந்த மூலையில் நாம் இருந்தாலும் ஆண்டவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, அவர் தூரத்திற்கும் தேவன். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. யாரும் ஆண்டவருடைய கண்களுக்கு மறைவாக போய் தங்களை தாங்களே ஒளித்து கொள்ள முடியாது. அதுதான் என்னுடைய அர்த்தம். 24ஆம் வசனம் பாருங்க. யாவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்து கொள்ளக்கூடுமோ என்று கர்த்தர் சொல்கிறார். நான் வார்த்தையையும் பூமியையும் நிரப்புகிறவர், நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ இப்படிப்பட்ட ஆண்டவர் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஆண்டவருக்கு மறைவான காரியங்கள் ஒன்றுமில்லை என்கிறதான உணர்வு அந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு இருந்திருக்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் அந்த கள்ள தீர்க்கதரிசிகள் தேவன் சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தேவன் என்கிற சத்தியத்தை மறந்து போனார்கள். தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். 25ஆம் வசனம். சொப்பனம் கண்டேன், சொப்பனம் கண்டேன் என்று என் நாமத்தை சொல்லி பொய் தீர்க்க தரிசனம் உரைக்கிற தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறதை கேட்டேன். எதுவரைக்கும் இப்படி இருக்கும்? பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் இருதயத்திலே ஏதாகிலும் உண்டோ? இவர்கள் தங்கள் இருதயத்தின் வஞ்சகத்தையே தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறவர்கள். இந்த 25ஆம் 26ஆம் வசனத்தை மறுபடியும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த நாட்களில் மாத்திரமல்ல, பழைய ஏற்பாடு நாட்களில் மாத்திரமல்ல, நாம் வாழுகிற உலகத்திலேயும் பல பேர் சொப்பனம் கண்டேன், சொப்பனம் கண்டேன், தரிசனம் கண்டேன் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இது எல்லாம் நாம் வேத வசனம் என்கிறதான தூக்கு நூலை வைத்து சோதிக்கிறோமா? இல்லாவிட்டால் ஆர் வி டேக்கிங் தெம் அட் தேர் ஃபேஸ் வேல்யூ? அவர்கள் சொன்னால் சரியாக தான் பார்க்கும் என்று கண்மூடித்தனமாக எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறார்கள்? அதனுடைய நிலைமை தான் நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம். என் நாமத்தை சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இது மனிதனுடைய வார்த்தை அல்லங்க, ஆணுடைய வார்த்தை. கர்த்தர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என் நாமத்தை சொல்லி பொய் தீர்க்க தரிசனம் உரைக்கிற தீர்க்கதரிசிகள் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆண்டவர் கேட்கிற, எது வரைக்கும் இப்படி இருக்கும்? ஹவு லாங் வில் இட் கண்டினியூ?
பொய் தீர்க்கதரிசனம் சொல்கிற தீர்க்கதரிசிகளின் இதயத்திலே ஏதாகிலும் உண்டோ? டு தே ஹாவ் எனிதிங் தேர் ஹார்ட்ஸ்? என்னுடைய வார்த்தை அவர்கள் இருதயத்தில் இல்லையே. அப்போ அவர்களுடைய பேச்சு, அவர்கள் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் என்னது? அவர்களுடைய மனதிற்கு தோன்கிற காரியங்கள், யூகிக்கிற காரியங்கள். அது ஆண்டவருடைய வார்த்தை அல்ல, தங்களுடைய சொந்த காரியங்கள் என்று ஆண்டவர், சொந்த வார்த்தைகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இவர்கள் தங்கள் இருதயத்தின் வஞ்சகத்தையே தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறவர்களாம். இருதயத்தின் வஞ்சகம் என்று சொன்னால், அவர்கள் அந்த கள்ள தீர்க்கதரிசிகளே வஞ்சிக்கப்பட்டு போயிட்டாங்க, அவர்கள் வஞ்சனையில் இருக்கிறாங்க, மற்றவர்களையும் அவர்கள் வஞ்சிக்கிறார்கள். They themselves are in delusion and they delude others. They are themselves deceived and they deceive others. அவர்களே வஞ்சிக்கப்பட்டாங்க, இப்போ மற்றவர்களையும் வஞ்சிக்கிறாங்க. இதையும் தெரியாமல் பல கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு பேதைகளாக இருக்கிறார்கள். இதுதான் வேதனையான காரியம். ஆனால் பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கு பேதைகளாக அல்ல, ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையிலே ஆவிக்குரிய பகுத்தறிவாளர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தம். இது கடைசி காலம், இது கடைசி நாட்கள். ஆகவே நாம் எச்சரிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த அதிகாரம் முழுவதுமாக நான் வாசிக்கலாம், ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது கேட்டுக்கொண்டது பிரகாரமாக நீங்கள் நேரம் கிடைக்கும் பொழுது தயவு செய்து இந்த 23ஆம் அதிகாரம் முழுவதுமாக வாசித்து பாருங்கள். எப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. 28ஆம் வசனத்தை பாருங்கள். சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக, என் வார்த்தை உள்ளவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்லுவானாக. இப்போ ஆண்டவர் ஒரு ஒப்பீட கொண்டு வருகிறார் பாருங்க, ஒரு வேறு பிரித்து பார்க்கிறார். கள்ள தீர்க்கதரிசியினுடைய சொப்பனம், அவனுடைய தரிசனம், அவனுடைய வார்த்தைகளுக்கும் உண்மையான எழுதப்பட்ட ஆண்டுடைய வார்த்தைக்கும் ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வருகிறார் பாருங்க. அது என்ன வித்தியாசம்? கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எது கோதுமை எது பதர் என்று இப்பொழுது நமக்கு புரிந்திருக்கும். 29ஆம் வசனம், என் வார்த்தை அக்கினியை போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறது அல்லவோ என்று கர்த்தர் சொல்கிறார். மறுபடியும் இந்த வசனத்தை நாம் அடிக்கடி பயன்படுத்துகிறோம், ஆனால் எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையிலே இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது இப்பொழுது நமக்கு விளங்கி இருக்கும். அப்போ நீங்கள் தொடர்ந்து அதை வாசித்து பாருங்கள். 30ஆம் வசனம், 31ஆம் வசனம், நான் 32ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இதோ பொய் சொப்பனங்களை தீர்க்க தரிசனமாக சொல்லி அவைகளை விவரித்து என் ஜனத்தை தங்கள் பொய்களினாலும் தங்கள் வீம்புகளினாலும் மோசம் போக்குகிறவர்களுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்கள் இந்த ஜனத்துக்கு ஒரு பிரயோஜனமாய் இருப்பதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை நான் அப்படியே நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். 32ஆம் வசனம், Indeed, I am against those who prophesy false dreams, declares the Lord. They tell them and lead my people astray with their reckless lies. Yet I did not send or appoint them. They do not benefit these people in the least, declares the Lord. ஒரு கர்த்தருடைய வார்த்தை அது நம்மை உருவாக்க வேண்டும், உருவ குத்த வேண்டும். நமக்கு காயம் கட்டும், ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு காயம் கட்டுங்க. ஆனால் முதலாவதாக ஆண்டவர் நம்மை காயம் கட்ட வேண்டும் என்று சொன்னால் காயப்படுத்த வேண்டும். காயப்பட்டவர்களுக்கு தான் காயம் கட்ட வேண்டும். ஆனால் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற காரியம் என கிறிஸ்தவ உலகத்திற்குள்ளாக காயமே படாதவர்களுக்கு மேலும் மேலும் காயம் கட்டி கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கி ஆணுடைய வசனம் நம்மை உருவ குத்த வேண்டும். நம்முடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறது இது ஆணுடைய வசனம். ஆத்துமாக்களையும் கணுக்களையும் இதெல்லாம் வேறு பிரித்து பார்க்கிறது. அது பகுத்து நமக்கு போதிக்கிறதாம் வசனம். அப்போ வசனம் நம்மை உருவாக்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம விட்டு கொடுக்கணும். இதை விட்டு எனக்கு சமாதானமான வார்த்தைகள் தான் வரணும், எனக்கு எப்பொழுதுமே ஆறுதலான வார்த்தைகள் தான் வரணும் என்று நாம் நினைத்தால் நாம் ஏற்கனவே வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று அர்த்தம். ஆனுடைய வசனம் எப்படி வருகிறதோ அதை அப்படி ஏற்றுக்கொண்டு நாம் அதற்கு கீழ்ப்படியும் பொழுது, அதை நாம் அதை வசனத்திற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது தான் அந்த குயவன் கையிலே களிமணை போல ஆண்டவர் நம்மை, அவர் குயவனாகவும் நாம் களிமண்ணாகவும் ஆண்டவர் நம்மை வணைய முடியும். இப்போ பாருங்கள், நாம் பல காரியங்களை நாம் பார்த்தோம். இந்த கடைசி நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ரொம்ப எச்சரிப்புள்ளவர்களாக இருக்கணும். அப்போ நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? கடைசி நாளில் ஆண்டவர் இப்படிப்பட்டவர்களை பார்த்து, அதாவது உமது நாமது நாளை தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா என்றெல்லாம் சொல்லுவார்களே, அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. அதுக்கான காரணங்களை விளக்கமாக எரேமியா புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தின் அடிப்படையில் நாம் பார்த்தோம். எதற்காக ஆண்டவர் இப்படிப்பட்டவர்களை பார்த்து இப்படி சொல்லுகிறார்? இது எல்லாருக்கும் பொருந்துங்க.
அவருடைய நாமத்தினால் பிசாசுகளை துரத்துகிறவர்களும் சரி, அவருடைய நாமத்தினால் அநேக அற்புதங்களை செய்கிறவர்களும் சரி, இது நாம இருந்தாலும் சரி, நாம் ஆண்டுடைய சித்தம் இல்லாமல் எந்த காரியத்தை செய்தாலும், அது ஊழியமையாகவே இருந்தாலும் ஆண்டுடைய சித்தத்திற்கு உட்பட்டு தான் இருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். நான் ஊழியம் தானே செய்கிறேன் அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைப்போம். அநேக நேரத்தில் கரெக்ட், ஊழியம்தான். ஆனால் அந்த ஊழியமும் என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய செவிகளிலே ரிங்காரம் இடட்டும். லெட் இட் ரிங் இன் ஆர் இயர்ஸ். பிதாவின் சித்தமாக இது. ஆணுடைய சித்தத்தின்படி தான் ஊழியமும் செய்யணும். அப்போது ஊழியம் கூட ஆணுடைய சித்தம் இல்லாமல் நான் என்ன தான் ஊழியம் செஞ்சாலும் அதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்போ நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? எப்படி நமக்கு தெரியும் எது கள்ள தீர்க்கதரிசனம், எது சரியான தீர்க்கதரிசனம் என்று சொல்லி இது பல முறை நான் உங்கள் மத்தியிலே சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன். 20ஆம் வசனம், மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். யூ வில் நோ தெம் பை தேர் ஃப்ரூட்ஸ், நாட் பை தேர் கிஃப்ட்ஸ், பை தேர் ஃப்ரூட்ஸ். அவர்களுடைய வரங்களினாலே அவர்களை அறிவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. அவர்களுடைய கனிகளினாலே அறிவீர்கள், அவர்களை அறிவீர்கள். லுக் அட் த ஃப்ரூட்ஸ். அவர்களுடைய கனிகளை பாருங்கள், வரங்களை அல்ல. கடந்த 5 நாட்களாக இன்றைக்கும் சேர்த்து பல காரியங்களை ஆண்டுடைய வார்த்தையின் அடிப்படையிலே நாம் பார்த்திருக்கிறோம். கடைசி நாளில் ஆண்டவர் நம்மை பார்த்து எப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லப் போகிறார்? நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லப் போகிறாரா? இல்லாவிட்டால் உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, வேலைக்காரனே, நீ கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்லுவாரா? யோசித்து பார்ப்போம். இந்த சிந்தனையோடு இன்றைக்கு நாம் முடிக்கலாம். நாளை தினத்திலே ஒரு புதிய தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபை நாளை நடத்துவாராக. ஆமென்.